இப்போ நம்ம நிற்கிறது ஆந்திர பிரதேசில் உள்ள குடூர் ஜங்ஷன். ஃபேமிலியோட வரவங்க இந்த ட்ரெயினை சூஸ் பண்ணாதீங்க. பாத்ரூம் எல்லாம் அவ்வளோ மோசமாக இருக்கும். கண்டிஷன் ரொம்ப நல்லா இல்லை. உங்களுக்கு காட்டுற பாருங்க. பாருங்க இந்த இடம்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. பாத்ரூம்ல யாரோ இருக்காங்க. இவங்க வெளில வந்ததுக்கு அப்புறம் காட்டுறேன் என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு. தேர்ட் ஏசி இல்லைன்னா செகண்ட் ஏசியில் புக் பண்ணி அந்த ட்ரெயினில் வரதான் இருந்துச்சு. ஆனால் அந்த மாதிரி ஸ்லீப்பரில் வந்தீங்க ஃபேமிலியோட வந்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா எங்களுக்கே வந்து ரொம்ப நேத்தெல்லாம் ரொம்ப அப்செட் ஆயிருச்சு. ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்குறதா இருந்துச்சுன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு வாங்கலாம். தால்பாவே கிடையாது. சில பாத்ரூம்ல தால்பா கிடையாது. சில பாத்ரூம்ல வந்து வாட்டர் வர்றதில்ல. சில பாத்ரூம் வந்து ரொம்ப மோசமா இருக்கு. சும்மா அப்படி கீழே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். பாருங்களேன். வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஐஆர்சிடியில் தான் அவங்க வந்து சாப்பாடு புக் பண்ணோம். அது வந்து ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கேவலமாக இருக்குது. சாப்பாடு வந்து நல்லாவே இல்லை. கன்னியாகுமரியிலேருந்து நம்ம அசாமில் உள்ள திப்ருகர் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் நம்ம தக்கல் டிக்கெட் எடுக்கிறதுக்கு அவ்வளோ சிரமமாக இருக்குது. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், ஸ்லீப்பர் கோச்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுக்காதவங்க நிறைய பேர் ஏறி இருக்காங்க. ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் டூரிசம் கிரியேஷன்ஸ். ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நம்மளோட இன்னொரு ட்ரிப் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்த் ஈஸ்ட் இந்தியா தான் போயிட்டு இருக்கோம். அதுவும் இந்தியாவிலேயே அதிக தூரம் பயணிக்கக்கூடிய ஒரு ட்ரெயினில் போயிட்டு இருக்கோம். அதாவது டாப் 1ல இந்த ட்ரெயின் தான் இருக்குது. எவ்வளோ தூரம் அப்படின்னா 4189 கிலோமீட்டர் பயணிக்கும். அதாவது இந்தியாவிலேயே அதிக தூரம் பயணிக்கக்கூடிய ட்ரெயின் இந்த ட்ரெயின். அதாவது ட்ரெயின் பேர் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பேர் ஒரு பரிச்சயமான பேர் தான் இது. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, விவேக் எக்ஸ்பிரஸ். இந்த விவேக் எக்ஸ்பிரஸ் எங்கேருந்து போகுது அப்படின்னா கன்னியாகுமரியிலேருந்து அசாமில் உள்ள திப்ருகர் வரையும் வந்து இது பயணிக்குது. 4189 கிலோமீட்டர் 9 மாநிலங்களை வந்து கடந்து போகும். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கன்னியாகுமரியிலேருந்து திப்ருகர் வரையும், நீங்கள் அசாமில் உள்ள திப்ருகர் வரையும் பார்த்தீங்கன்னா 9 மாநிலம், 57 நிறுத்தங்கள் இருக்குது. ஸோ இந்த ட்ரெயினில் தான் நம்ம வந்து எங்கேருந்து போகிறோம் அப்படின்னா ஈரோட்லேருந்து தான் நம்ம வந்து போகிறோம். எதுக்காக ஈரோட்லேருந்து இங்கே போகிறோம் அப்படின்னா, ஸோ நமக்கு வந்து தஞ்சாவூர்லேருந்து இந்த போர்டிங் வந்து இங்கே போட்டேன் ஈரோட்டில். இதுதான் வந்து கிட்ட இருந்தது. ட்ரெயின் வந்து மேக்ஸிமம் வந்து 10 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்துடும். இப்போ நம்ம வந்து ட்ரெயினை வந்து ஒரு முழுமையாக வந்து காட்ட முடியாது, ஏன்னா இங்கே தான் போர்டிங் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள நிறைய வீடியோலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினோட அந்த நம்பர் இதெல்லாம் வந்து காமிச்சிருப்பேன். ஏன்னா அங்கே தான் வந்து ட்ரெயின் ஸ்டார்டிங் ஆனிச்சு. ஸோ அதனால் அப்படி வீடியோ எடுத்துருப்பேன். ஸோ இங்கே வந்து நிறைய வீடியோ எடுக்க முடியாது. ட்ரெயின் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் கிளம்பிடும். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா அசாமுக்கு வந்து ஜென்ரலில் போகிறான். அதான் அவன்கிட்ட சொன்னேன், எங்கேருந்து பார்த்துங்க நம்ம ஈரோட்லேருந்து அசாமுக்கு வந்து ஜென்ரலில் போயிட்டுருக்கான். நம்ம கூட அது மாதிரி போக மாட்டோம். ஸோ நமக்கான ட்ரெயின் வந்து வந்துருக்கு. S1 மேபி வந்து இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், S1 கோச்சு 22503. இந்த நம்ம இதான் நம்ம போகிற ட்ரெயினோட நம்பரு. இதில் வந்து அந்த பெங்காலி லாங்குவேஜில் எழுதியிருக்காங்க. எங்கேருந்துன்னா நம்ம கன்னியாகுமரி திப்ருகர் எக்ஸ்பிரஸ் தான் இதை அப்படி எழுதி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ போயிட்டு உள்ள சீட்டை பார்ப்போம். ஹலோ கைஸ், இப்போ நம்ம ரேணிகுண்டா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நின்றுருக்கோம். தமிழ்நாட்டை தாண்டி, அதாவது தமிழ்நாட்டிலேருந்து காட்பாடி அப்படிங்கிற ஒரு லாஸ்ட் ஸ்டேஷனில் நின்றுச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்மளோட விவேக் எக்ஸ்பிரஸ் நேராக வந்து ரேணிகுண்டா அப்படிங்கிற ஒரு இடத்துல நின்றுருக்கு. ஸோ இன்னும் நம்ம வந்து 2 நாள் பயணம் செய்கிறாப்புல இருக்கோம். இந்த விவேக் எக்ஸ்பிரஸை பற்றி உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். விவேக் எக்ஸ்பிரஸில் டிக்கெட் எடுக்கிறது எவ்வளோ சிரமமாக இருக்குது. இருந்தாலும் இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், கன்னியாகுமரியிலேருந்து நம்ம அசாமில் உள்ள திப்ருகர் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் நம்ம தக்கல் டிக்கெட் எடுக்கிறதுக்கு அவ்வளோ சிரமமாக இருக்குது. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், ஸ்லீப்பர் கோச்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுக்காதவங்க நிறைய பேர் ஏறி இருக்காங்க. எனக்கு என்ன ஒரு விஷயம் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா, இது வந்து ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் போயிட்டு இருக்கு. இதில் நம்ம என்ன நினைப்போம், டிக்கெட் வந்து அந்த அளவுக்கு ஃப்ரீயாக தானே இருக்கும் அப்படின்னு நினைப்போம்ல. ஆனால் அது மாதிரி கிடையாது. சரியான கூட்டமாக இருக்குது. என்னோட அந்த S1 கோச்சில் இப்போ காட்டுறேன் பாருங்க, எந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும். நிறைய பேர் டிக்கெட் எடுக்காம தான் உட்காந்துருக்காங்க. இருந்தாலும் ஃபைன் கட்டிட்டு வர அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மக்கள் வந்துட்டு இருக்காங்க. எங்கூட ஒரு பையன் ஒருத்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனை கட்டிட்டு கல்கட்டா வரையும் போயிட்டு இருக்கான். எங்க ஈரோட்லேருந்து கல்கட்டா வரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் கட்டிட்டு போயிட்டு இருக்கான். 2000 ரூபா ஃபைன் கட்டிட்டு. அந்த அளவுக்கு இந்த ட்ரெயினுக்கு வந்து டிமாண்டாக இருக்குது. 2 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேணிகுண்டா ஸ்டேஷனில் நிற்கும். அதுக்கப்புறம் வந்து ட்ரெயின் கிளம்பிடும். ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்குறதா இருந்துச்சுன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு வாங்கலாம். ஸோ அப்படியே வாங்க, ட்ரெயின் உள்ளே வந்து நான் காட்டுறேன் எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குது அப்படின்னு. இங்கே பாருங்களேன், இப்போ பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இங்கே இந்த ரேணிகுண்டா ஸ்டேஷன்லேயே வந்து நிறைய பேர் இறங்கி போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்து சரியான கூட்டமாக இருந்தது. இங்கே பாருங்கள், இது என்ன பார்த்தா வந்து ஒரு ஸ்லீப்பர் மாதிரி தெரியாதுங்க. பாருங்கள் எத்தனை பேர் உட்காந்துருக்காங்கன்னு. இப்போ நான் வந்து சொன்னேன்ல, அங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து ஃபைன் கட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த பையன் வந்து ஃபைன் கட்டிட்டு போயிருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எர்ணாகுளமில் உட்காந்துருக்காங்க. அங்கேருந்து வெஸ்ட் பெங்கால் வரையும் போகிறாங்க. டிக்கெட் எடுக்கலையா, டிக்கெட் வந்து கிடைக்காம வந்து ஃபைன் கட்டிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ ஃபைன் கட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோதுன்னா 2000 ரூபாய், 2000 தான். ஸோ 2000 ரூபா ஃபைன் கட்டிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ட்ரெயின் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. எனக்கு வந்து புரியவே இல்லை இதில் வந்து இவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய அந்த டிக்கெட் கிடைக்கிறதே ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் தான். அதில் இவங்களாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் கட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னொருத்தங்க நம்ம அந்த ஈரோடு ஜங்ஷனில் பார்த்தோம்ல, பார்த்தீங்கன்னா 2 பேர், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்கிட்ட வந்து கேட்டாங்கல்ல, இந்த ட்ரெயின் தான் நான் கன்ஃபார்ம் பண்ணாங்கல்ல. அவங்க வந்து ஜென்ரல் கோச்சில் வந்து அசாம் வரையும் போகிறாங்க. எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு பாருங்கள். ஜென்ரல் கோச் வந்து அங்கே இருக்குது பாருங்கள். ஜென்ரல் கோச் இதை விட மோசமாக இருக்கும். ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா கருவாட்டு ஸ்மெல் வந்து ஓவர் அடிக்குது. ப்ரோ படுத்து தூங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. கருவாட்டு ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி அடிக்குது.
இதில் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரம் இருக்குல்ல, அந்த ட்ரம்மில் தான் வந்து விற்றுட்டு வர்றாங்க. இது மாசா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஐட்டம் நிறைய கிடக்குது. அதாவது மிக்ஸ்டாக இருக்குது எல்லாமே. எங்கே பாருங்களேன், சாஸு, கொக்கோ கோலா, ஸ்ப்ரைட்டு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டிலு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க. அதில் வந்து ஒரு பெரிய இங்கே பாருங்கள் ஐஸ் கட்டி. இதுதான் அழகாக பார்த்தா வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்லீப்பரில் நம்ம புக் பண்ணி வர மாதிரி தெரியாது, ஏதோ ஜென்ரல் கோச்சில் வர மாதிரி இருக்குல்ல, அந்த சைடு போய் காட்டுற பாருங்க. ஆனால் வந்து டாய்லெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசம், அந்தளவுக்கு வந்து க்ளீனாக கிடையாது. இதுவும் அதே மாதிரி நம்ம ஸ்லீப்பர் கோச் தான். பாருங்கள் எந்தளவுக்கு ஒரு கூட்டம் எல்லாம் கீழே உட்காந்துருக்காங்க அப்படின்னு. அந்தளவுக்கு வந்து இந்த ட்ரெயின் நீங்கள் வர்றதா இருந்துச்சுன்னா தேர்ட் ஏசிலையாவது புக் பண்ணி வாங்க. தேர்ட் ஏசி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்லீப்பரில் வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம நிற்கிறது ஆந்திர பிரதேசில் உள்ள குடூர் ஜங்ஷன். ஸோ அங்கே தான் நின்றுட்டுருக்கோம். இதுதான் வந்து கிருஷ்ணா நதி. இந்த கிருஷ்ணா நதி வந்துச்சு அப்படின்னா இங்கேருந்து விஜயவாடா வந்து ரொம்ப தூரத்துலலாம் இல்லை, ஒரு 2-3 கிலோமீட்டர் தூரத்துலேயே வந்து விஜயவாடாவோட ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும். ஸோ அந்த நாள் ஞாபகம். இதுக்கு முன்னாடி இந்த கிருஷ்ணா நதியில் வந்து தண்ணி நிறைய போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம அந்த வர்ற டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இல்லை. இன்னொரு விஷயம் தெரியுமா, அந்த இடத்துல வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க மொபைலு கேமரா அதெல்லாம் வந்து பறிச்சுட்டு போகிறதுக்கு வந்து இந்த இடத்துல நிற்பாங்க. கிருஷ்ணா நதியோட பாலத்தில் வந்து ட்ரெயின் வந்து எப்பவும் போல நிப்பாட்டி போட்டுருக்கு. உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம வந்து காஷ்மீர் ட்ரிப் எல்லாம் போனோம்ல. ஸோ அதே மாதிரி இந்த கிருஷ்ணா நதியோட அந்த பாலத்தில் நிப்பாட்டி இருந்துச்சு. ஞாபகம் இருக்கா? நான் கூட வந்து சமோசாக்காரங்களாம் இல்லை நடந்து போயிட்டு இருக்காங்கன்னு சொன்னல, அது வந்து அந்த சைடு இருக்குது, அந்த பாலம் பக்கத்தில் இருக்குது. நான் இப்போ இதுக்கு ஆப்போசிட் சைடில் நின்றுட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்குலாம் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே வந்து அந்த காஷ்மீர் ட்ரிப்பில் நம்ம வந்து இதே மாதிரி இந்த கிருஷ்ணா நதியோட இந்த பாலத்தில் வந்து ட்ரெயினில் நின்றுட்டு இருப்போம். मोबाइल खींचता है भैया, इधर मोबाइल वाला खींचता है ऊपर सब। என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க வந்து மொபைல் வச்சுட்டு கிட்டக்கு நிக்காதீங்க, திருடர்கள் வந்து இங்க நிப்பாங்க, திருடிட்டு போயிருவாங்க, போனை வந்து எடுத்துட்டு போயிருவாங்க அப்படிங்கிறாங்க. கேமராலாம் பாருங்க எந்த அளவுக்கு மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோஃபா இப்போ நம்ம வந்து விஜயவாடா ஜங்ஷனில் வந்து காலடி எடுத்து வச்சாச்சு. இன்னும் நம்ம வந்து அஸ்ஸாம் போகிறதுக்கு நாளைக்கு ஒரு நாள் பயணம் செய்யணும். நாளைக்கு நைட்டு, அடுத்த நாள் காலைல தான் வந்து நம்ம ஒரு 9:30 போல் குவாஹாட்டியோட ஜங்ஷனை வந்து ரீச் ஆகலாம். வண்டியில் உட்காந்துருக்காங்களே, ட்ரெயினில் வருவாங்க. அவங்க சொன்னாங்க, என்ன உங்கள் ட்ரெயினில் வந்து இவ்வளோ கூட்டமாக இருக்குது, இது வந்து ஜென்ரல் கோச்சாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க ட்ரெயினில் வந்து கூட்டம் கிடையாதான். 300 ஃபைன் எழுதிட்டு இருக்காங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா பாருங்களேன், இங்கே இருக்கிற கூட்டம்லாம் என்ன, இந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்கல்ல கூட்டம், இந்த கூட்டம்லாம் வந்து ட்ரெயினில் டிக்கெட் எடுக்காமல் வந்தவங்க. அந்த அளவுக்கு கூட்டம் இருக்குது ட்ரெயினில். டிடிஆர் பார்த்தா ஃபைன் போட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ ட்ரெயினில் போகும்போது நம்ம ஒரு தமிழ்காரங்க ஒருத்தன் பார்த்தேன். தமிழ்காரங்க கிடையாது, அஸ்ஸாம்காரங்க. ஆனால் தமிழ் வந்து ரொம்ப 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 நல்லா பேசுகிறாங்க. இங்கே பாருங்களேன், நல்லா இருக்கீங்களா? இவங்களை பற்றி கேட்டவன் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. பார்க்க அஸ்ஸாம் அப்படின்னாங்க, ஆனால் தமிழ் வந்து இவ்வளோ நல்லா பேசுனாங்க. எப்படின்னு கேட்டால், மதுரையில் வந்து வேலை பார்த்தாங்களா. மதுரையில் எங்கே வேலை பார்த்தீங்க? பெரிய டெம்பிள் சிட்டியில் மதுரையில் வேலை பார்த்துருக்காங்க. இவங்களை பார்த்து வச்சுக்கோங்க. நிறைய பேர் மதுரையிலேருந்து நம்ம வீடியோ பார்க்குறீங்களே, பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டெம்பிள் சிட்டியில் வந்து என்னவா வேலை செய்றீங்க? சைனீஸ் மாஸ்டராக வேலை செய்கிறாங்க. அப்போ பார்த்துங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து அஸ்ஸாமில் உள்ள குவாஹாட்டிக்கு போயிட்டு இருக்காங்களா. நேட்டிவ் பிளேஸுங்க. ஓகே இவங்க வந்து நேட்டிவ் பிளேஸே அஸ்ஸாமில் உள்ள குவாஹாட்டி தானா? உங்க பேரு? சங்கர். இதுவும் தமிழ் நேம் மாதிரியே இருக்கு. நம்ம வந்து மாசா கீசாலாம் வேணும் அப்படின்னு வச்சுங்களேன், இதுலேருந்து எடுத்துக்கலாம். ஒரு மாசம் சாப்பிட எவ்வளோ மாசம் இருக்குன்னு பாருங்க. நீங்க ட்ரெயின்ல எல்லாம் வந்து இந்த மாதிரி மாசா குடிக்கிறீங்களா, அதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னா ஸ்டோரேஜ் இங்க தான் பண்ணி வச்சிருக்காங்க. வாங்க இப்ப நம்மளோட சீட்டுக்கு போவோம்.
ஸோ கொஞ்சம் டிடிஆர் வந்து கிளியர் பண்ணிட்டு போனாங்க கூட்டத்தை, அதனால தான் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சைடு வந்து கொஞ்சம் கூட்டம் இல்லை, கொஞ்சம் ஒரு 2 பேர் தான் இருக்காங்க, 2-3 பேர். ஸோ இருந்தாலும் பார்த்தீங்களா அங்கே எவ்வளோ கூட்டம் இருந்ததுன்னு. இப்போ வந்து நம்ம வந்து பத்ரக் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷனில் இருக்கும், இது ஒரிசால தான் இருக்குது. ஸோ இதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பலேசர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷன் வரும். பலேசர் அப்படிங்கிறது நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. லாஸ்ட்டாக வந்து ஒரிசால வந்து ட்ரெயின் ஆக்சிடென்ட்லாம் நடந்ததில்ல, ஞாபகம் இருக்கா? அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஷன் தான். ஸோ அங்கே வந்து இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடக்கும்போது அந்த ட்ரெயினில் உள்ள துகள்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த துண்டுகள்லாம் அப்படியே உடஞ்சி நொறுங்குனுச்சுல, அது வந்து இன்னும் அப்படியே தான் கிடக்கும். இந்த இப்போ தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கிடைச்சது, இங்கே ட்ரெயினில் உள்ளவங்க வந்து சொன்னாங்க. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன், அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்த இடத்தெல்லாம் வந்து காட்டுறேன். ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஐஆர்சிடியில் தான் நாங்கள் வந்து சாப்பாடு புக் பண்ணோம். அது வந்து ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கேவலமாக இருக்குது, சாப்பாடு வந்து நல்லாவே இல்லை. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து காஷ்மீர் போயிருந்தோம்ல, ஸோ காஷ்மீரில் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு அந்த ட்ரெயினில் வந்து மொக்கையாக இருந்ததோ, அதே மாதிரி இந்த ட்ரெயினில், அதாவது விவேக் எக்ஸ்பிரஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசியில் நீங்கள் புக் பண்ணுற சாப்பாடும் வந்து பார்த்தீங்கன்னா கேவலமாக இருக்குது, நல்லா இல்லை. அதாவது இந்த ட்ரெயின் தான், அதாவது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து ட்ராவல் பண்ணுறது வந்து சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஒன்றும் பாத்ரூமும் சரியில்லை, வாஷ் பேஷனும் சரியில்லை, ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா குப்பையாக கிடக்கு, சாப்பாடும் சரியில்லை, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் வந்து ஒஸ்ட்டாக இருக்குது. நிறைய ட்ரெயினில் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம், எல்லா ட்ரெயினையும் வந்து நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. ஆனால் இந்த விவேக் எக்ஸ்பிரஸில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒஸ்ட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிப்போச்சு. அந்த பலேஸ்வர் ஸ்டேஷன்லேருந்து நான் சொன்னேன்ல ட்ரெயின் ஆக்சிடென்ட்னு, இது வந்து அதை தாண்டி நம்ம வந்துட்டோமா, ஒரு இந்த ஸ்டேஷனுக்கு முன்னாடிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு முன்னாடி தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்தது அப்படிங்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் தப்பான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அவங்க அங்கே உள்ளவங்க. இவங்கள்ட்ட விசாரிக்கும் போது தான் சொன்னாங்க, அது வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க, அதை கடந்து தான் வந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. நம்ம வந்து அதை கடந்து வந்தாச்சு, இதுக்கப்புறம் இங்கே பார்க்க முடியாது. ரீசெண்டாக வந்து மழை பெஞ்சிருக்கும்னு நினைக்கிறாங்க ஒரிசாவில், எல்லா இடத்துலையும் தண்ணியாக கிடக்கு பாருங்களேன், வச்சிருக்க எல்லா அந்த குட்டைகள்லாம் வந்து தண்ணி நிரம்பியிருக்கு. நம்ம ஊர் மாதிரி இங்கேயும் நிறைய பனைமரங்கள்லாம் இருக்குது பாருங்க, பனைமரம் வரிசையா. நம்ம ஊருக்கும் இந்த ஊருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வித்தியாசம் தெரில. இதே நீங்கள் வந்து யூபி, பீகார் அந்த சைட்லாம் போனீங்கன்னு வச்சுங்களேன், அங்கே உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும், இங்கே வந்து அந்த மாதிரி தெரில. இப்போ வந்து கரெக்டாக வெஸ்ட் பெங்கால் உள்ள வந்து என்ட்ரி ஆகிட்டோம். இங்கே பாருங்களேன், தெரியுதா? வெஸ்ட் பெங்காலோட பார்டர் ஏரியா இது வந்து நம்ம ஒரிசாவோட முடிஞ்சிருச்சு, ஒரிசாவோட எல்லை வந்து முடிஞ்சு கரெக்டாக வந்து இங்கே பாருங்கள், இது வந்து வெஸ்ட் பெங்காலோட அந்த பார்டர் ஏரியா, அதுக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகிட்டோம். இப்போ இங்கே பாருங்களேன், ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சிங்களா? இங்கே இருக்குது நம்மளோட ஃப்ளாக் தெரியுதுல்ல, இது வந்து நான் தஞ்சாவூர். இந்த தஞ்சாவூர்லேருந்து இப்போ இங்கே ஒரு ப்ளூ பாயிண்ட் தெரியுதுல்ல, இதுதான் வந்து வெஸ்ட் பெங்கால் உள்ள என்ட்ரி ஆச்சு. இப்போ ட்ரெயின் இப்படியே போயிட்டு வெஸ்ட் பெங்காலுக்குள்ளே உள்ளே போயிட்டு இங்கே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பீகார் உள்ள என்ட்ரி ஆகும். இப்போ பாருங்கள், இங்கே இருக்குல்ல பீகார் உள்ள என்ட்ரி ஆகி இதுதான் வந்து நார்த் ஈஸ்ட் போகிறதுக்கான கேட்டு. இப்போ நம்ம நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் காரக்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் தான் நிற்கிறோம். இதுதான் வந்து இந்தியாவிலேயே 4th லாங்கஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த கடைகளுமே இங்கே இல்லை. இங்கே பாருங்களேன், ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்குறதுக்கு கூட எந்த கடைகள் பாருங்கள், அந்த பிளாட்ஃபார்மில் எங்கேயுமே கடைகள் கிடையாதா? அதே மாதிரி இந்த சைடு காட்டுற பாருங்க, எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கடைகள் கிடையாது. பார்த்தீங்கன்னா அவங்க கூட தான் அவங்க வந்து வந்திருக்காங்க. கேட்டால் வந்து நான் தனியாக வந்தேன், எங்களுக்கு வந்து காசு கொடுங்க அப்படிங்கிறாங்க. இந்த சின்ன பொண்ணு இவ்வளோ உயரம் தான் இருக்குது, ஸோ இது எப்படி தனியாக வரும் ட்ரெயினில்? கேட்டால் வந்து நான் அதில் தனியாக வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் தனியாலாம் வரலங்க, இவங்க இப்போ வந்து இந்த வாசிட்டு போனாங்கல்ல, அவங்க கூட தான் வந்திருக்காங்க. குட் மார்னிங் கைஸ். இன்னைக்கு நமக்கு ட்ரெயினில் வந்து 3வது நாள். நம்ம வந்து 3வது நாள் ட்ரெயினில் பயணம் செஞ்சு போயிட்டு இருக்கோம். மணி வந்து காலையில் இப்போ 7 ஆகுது. இன்னும் நம்ம குவாஹாட்டி போகிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். ஆமாங்க, கரெக்டாக வந்து 9:05 நம்ம வந்து குவாஹாட்டி போயிட்டு ரீச் பண்ணிடலாம். பார்க்கக்கூடிய பல இடத்துல வந்து மூங்கில் மரம் வந்து நிறைய இருக்கு. எங்க பார்த்தாலும் உங்களுக்கு மூங்கில் மரம் வந்து பார்க்கக்கூடியதா இருக்கும். ஃபேமிலியோட வர்றவங்க இந்த ட்ரெயினை சூஸ் பண்ணாதீங்க. பாத்ரூம் எல்லாம் அவ்வளோ மோசமா இருக்கும், கண்டிஷன் ரொம்ப அதாவது நல்லா இல்லை. உங்களுக்கு காட்டுற பாருங்க, பாருங்க இந்த இடம்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. பாத்ரூம்ல யாரோ இருக்காங்க, இவங்க வெளில வந்ததுக்கு அப்புறம் காட்டுறேன் என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு. நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு பாத்ரூமா ஒவ்வொரு கோச்சா இங்க வந்து பார்த்துட்டே போயிட்டு இருக்கணும். எந்த பாத்ரூம் உங்களுக்கு சூட்டபுளா இருக்கோ அதை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி எத்தனை நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிட்டு பார்த்துட்டே போயிட்டு இருப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா பாத்ரூமும் ரொம்ப மோசமா தான் இருக்கு. தாழ்பாவே கிடையாது, சில பாத்ரூம்ல தாழ்பா கிடையாது, சில பாத்ரூம்ல வந்து வாட்டர் வர்றது இல்ல, சில பாத்ரூம் வந்து ரொம்ப மோசமா இருக்கு. சும்மா அப்படி கீழே பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இப்ப பாருங்களேன், ஒரே ஈரமா இருக்கு பாருங்க அந்த இடத்துலலாம். எதனால அப்படின்னா, இதுல இருந்து இப்ப நான் வந்து மறுபடியும் கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த தண்ணியெல்லாம் எடுக்க சொன்னேன். நேற்றுலாம் தண்ணி ஃபுல்லா, இன்னைக்கும் காலைல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி இவ்வளவுக்கு வந்து ஜாம் ஆயிட்டு இருந்தது. ஸோ அதெல்லாம் எடுக்க சொல்லியாச்சு, மறுபடியும் க்ளீன் பண்ணியிருக்கோம். நீங்க 3rd AC இல்லைன்னா 2nd ACல புக் பண்ணி அந்த ட்ரெயின்ல வரதா இருந்துச்சுன்னா. ஆனால் அந்த மாதிரி ஸ்லீப்பர்ல வந்தீங்க, ஃபேமிலியோட வந்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா எங்களுக்கே வந்து ரொம்ப நேத்தெல்லாம் ரொம்ப அப்செட் ஆயிருச்சு.
என்னடா அது இந்த ட்ரெயினில் வந்து தேவையில்லாமல் ஏறிட்டோமோ, வேற ட்ரெயின் பார்த்துருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த ட்ரெயினில். நான் எவ்வளவோ ட்ரெயின் பார்த்து போயிருக்கேன், ஆனால் அதுலலாம் இந்த அளவு கிடையாது. வேற நம்ம வந்து ட்ரெயினை வந்து குறை சொல்ல முடியாது, ஏன்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. நம்ம மக்கள் வந்து இந்த மாதிரி வச்சுக்கிறது தான். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா திருட்டு இந்த சாப்பாடுலாம் வாங்குறாங்க, சாப்பாடுலாம் பாருங்களேன், அதெல்லாம் தூக்கி அப்படியே இங்கே போட்டு போயிடுறாங்க. पानी खराब होने वाला चीज है। இந்த ஸ்டேஷன் வந்து ரொம்ப ஒரு பிரபலமான ஸ்டேஷன், நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அஸ்ஸாமில் உள்ள குவாஹாட்டியில் காமாக்கியா ஜங்ஷன், அதாவது காமாக்கியா கோவில் வந்து இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம குவாஹாட்டி ஜங்ஷனுக்கு வந்து வந்தாச்சு. ஸோ நம்ம இங்கே நார்த் ஈஸ்ட்டை வந்து சூஸ் பண்ணதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பழங்குடி மக்கள் இருக்காங்க. மொத்தம் 7 ஸ்டேட் இருக்குது இந்த நார்த் ஈஸ்ட்டில். ஸோ அந்த பழங்குடி மக்கள்லாம் சந்திச்சு அவங்களோட கலாச்சாரம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, மக்கள் எப்படி வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதை வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அந்த நார்த் ஈஸ்ட்டை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷனை விட்டு வெளியில் போயிட்டு ஏதாவது லோக்கல் ஃபுட் ஏதாவது சாப்பிட்டு பார்க்கலாம். நான் ஏற்கனவே இங்கே வந்து வந்திருக்கேன், ஒரு 2-3 தடவை வந்து குவாஹாட்டி வந்திருக்கேன். இங்கேருந்து பக்கத்தில் வந்து அதாவது மேலே தெரியுதுல்ல, அதை தாண்டி நம்ம வந்து கீழே இறங்கணும். நிறைய பஸ் நிற்கிதுல, அஸ்ஸாம் ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் கவர்மெண்ட் பஸ்லாம் நிறைய நிற்கி, ப்ரைவேட் பஸ்ஸும் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த சைடு நிறைய நிற்கும். ப்ரைவேட் பஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஆனால் டாக்ஸி வந்து இங்கே வந்து நிறைய கிடைக்கும். ஸோ நம்மளோட அடுத்த பிளான் அதான் சொன்ன மாதிரி இங்கேருந்து பக்கத்தில் ஏதாவது ஹோட்டலில் போய்ட்டு சாப்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஹோட்டலில் எடுத்து தங்கணும்.